டே 25 மார்னிங்கே பார்த்தீங்கன்னா, வேக்கப் சாங்கா "ஆலுமா டோலுமா" அப்படின்னு ஆரம்பிக்கிறாய்ங்க. சரி அந்த மாரி இருக்கும்னு நெனைக்கிறோம் நாளு பார்ப்போம். வழக்கம் போல திவாகர் அவர்கள் வந்து கேமரா முன்னாடி போயிட்டு, ரீல் பண்றேங்கிற பேர்ல வந்து நம்மள சாவடிச்சிருந்தாரு. வெளிய Instagramல பண்ணது நம்ம பொறுக்காம மக்கள்லாம் பொங்கி எழுந்து, எப்படி வந்து அவரோட அக்கவுண்ட்ட வந்து டெலீட் பண்ணி வெளிய தூக்கி போட்டாங்களோ, அந்த மாரி திவாகர் அவர்கள் எப்படா நாமினேஷன்ல வரப்ப தூக்கி வெளிய போட்டீங்கன்னா ரொம்ப புண்ணியமா இருக்கும்டா. அப்பா சாமி முடியல. நீ செத்துரு. நம்ம கமருதீன் வந்து திருப்பி வழக்கம் போல வந்து கலாய்ச்சிட்டு இருக்காரு. பின்னாடி வந்து ஊன்னு பண்ணிட்டு இருக்கேன். இது கடுப்பான நம்ம திவாகர், கமருதீன பத்தி கண்டிப்பா நான் வீக்கெண்ட்ல சொல்லுவேன். விஜய் சேதுபதி கிட்ட சொல்லுவேன். உங்களுக்கே தெரியாது ஷாக் ஆவீங்க அப்படின்னு ஆரம்பிக்க, கமருதீன் போய் என்னப்பா அப்படின்னோனே, இது மாரி லேடீஸ் மேட்டர் நீ பொண்ணுங்கிட்ட எப்படி பேசுனேன்னு தெரியும்ல அப்படின்னு கேட்கிறாரு. என்ன பேசுனாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னோனே நம்ம பாருக்கு பதறுது. ஐயய்யோ! இந்த ஆள நம்பி நம்ம கொஞ்சம் லைட்டா உளறிட்டோம் போல இருக்கே. இவனா விஜய் சேதுபதிட்டயே போய் நம்மள மாட்டி விட்டுருவான் போல இருக்கே. ஏன்னா அவங்க வந்து பாரு சொன்னது எல்லாமே வந்து ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் தான். மக்கள்ட்ட வந்து பதிய வைக்கணும். நான் இப்படி, அவன் அப்படிங்கிறத தான் அதுக்காக பண்ண ஒரு டாக் தான் அது. அத வந்து சீரியஸா எடுத்து, இந்த மனுஷன் என்ன விஜய் சேதுபதி லெவலுக்கு போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பாருக்கு வந்து அப்படியே உள்ளுக்குள்ள அள்ளு தள்ள ஆரம்பிச்சுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல திவாகர் வந்து பார்வ தான் சொல்றாருன்னு சொல்லிட்டு கமருதீன் பாருகிட்டயே போயிட்டாப்ல. "என்ன பாரு, என்ன பார்க்குறீங்க, என்ன முறைக்கிறீங்கன்னு" சொல்லிட்டு போக ஆரம்பிக்க, அப்புறம் நம்ம பாருவும் வந்து ஓரளவு நோஸ் கட் பண்ணி தான் அனுப்புறாய்ங்க. ஆனா கமருதீன் ஒரே வார்த்தையில, "உங்களுக்கு பிடிக்காமயா என்கிட்ட பேசுனீங்க? உங்களுக்கு பிடிக்காமயா என் கூட பழகுனீங்கன்னு" ஒரு மாரி பாட்டு மாரி பாட ஆரம்பிக்க, அவ்வளோதான் மன்னிச்சு. ஐய்யய்யோ! போச்சு. நம்ம வந்து கஷ்டப்பட்டு எல்லாரையுமே ப்ளேமிங் கேம் விளையாடிட்டு இருக்கோம். இவன் நம்ம மேலயே திருப்பி அத போடுறானேன்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஒரு மென்டல் ப்ரெஷருக்கு ஆயி தூக்கி போட்டு உடைக்கலாமான்னு யோசிச்சு, அப்ப தூக்கி போட்டு அந்த வாட்டர் பாட்டில ஒரு மாரி மென்டல் ப்ரெஷர்ல போயிட்டு வழக்கம் போல போயிட்டு உட்காந்து அழுக ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அது என்னமோங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் அழுதாலும் நம்மளுக்கு லைட்டா மனசு உருகிடுது. திவாகர் கூட பாவம் பார்த்துரலாம். ஆனா பாரு அழுவுறப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்பைடர் படத்துல வர எஸ்.ஏ. சூர்யா மாரி தான் டன் 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 அப்படிங்கிற மாரி எனக்கு பிஜிஎம் பட்டா படம்னு தெரியல. அந்த ஒரு மோடுக்கு நம்மளுக்கெல்லாம் வந்து அப்படியே பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா? பார்த்துட்டு இருக்க மக்களே, உங்கள எத்தன பேருக்கு அப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போறீங்களா? நீங்க அத நோட் பண்ணீங்களா? பாருக்கு மட்டும் அஃபெக்ட் ஆகுறப்ப தலைய பிரவீன் இது வந்து கூப்பிடு இவன தழுவி இவன அனுப்பு அப்படின்றாய்ங்க. ஆனா இவங்க மத்தவங்ககிட்ட பேசுறப்ப யாரும் குறுக்க வந்தா, "நீங்க ஏன் குறுக்க வரீங்க? நீங்க ஏன் இது பண்றீங்க? நீங்க ஏன் நான் இது பண்றீங்க? டார்கெட் பண்றீங்களா? நீங்க என்ன ப்ரொஜெக்ஷன் கிரியேட் பண்றீங்களான்னு" சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பாருவ பொறுத்தவரைக்கும், பாரு பண்றது எல்லாம் பக்காவான விஷயங்கள். பாருக்கு அகைன்ஸ்டா யார் என்ன பேசினாலும், இது பண்ணாலும் அது தப்பான விஷயங்கள். இப்ப பாரு பண்ணாங்கல்ல, "அவன சொல்லு, இவன இது பண்ண சொல்லு, இவன வர வேணாம்" அப்படின்னு. அது மாரி யாருன்னா பாரு பண்றது, பாரு பேசிட்டு போய் இரிட்டேட் "ஏய் பாரு சொல்லு." "நான் ஏன் போணும்? நான் இங்க தான் நிப்பேன். நான் இங்க தான் இருப்பேன்" அப்படின்னு சீனா போடுவாய்ங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தினமும் நடக்கிற அந்த லாக்கர் லாக்கர் டாஸ்க் நெனைக்கிறேன். ஆமா. இந்த மாரி லாக்கர் டாஸ்க் ஒண்ணு நடத்துறாய்ங்க. அதுல வந்து ஒரு டீம் பிரிக்கிறாங்க. டீம் பிரிக்கிறப்ப திவாகர் வந்து ஒத்தே வரல. நான் போணும். நீ ஜெயிக்காம போ. நான் வந்து எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்ற மாரி பேச, ஒரு மாரி இது பண்றப்ப, ஐயா பிக் பாஸே நான் வந்து சூப்பர் டீல்ஸ் எடுக்க முடியாது. இவங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? எனக்கு புரியல. என்னடா பண்றீங்க? பிக் பாஸ்ல ஹவுஸ கெடுக்கிறதுக்கு பாரு. சூப்பர் டீல்ஸ கெடுக்கிறதுக்கு இந்த திவாகர்ன்ற மாரி, திவாகர் பாரு கூட கூட்டணி சேராத வரைக்கும் நல்லா தான் இருந்த மனுஷன். போன வாரம்லாம் பாரு கூட லிங்க்ல இருந்த காமு ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. இந்த வாரம் திவாகர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. பாரு கூட யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்கலாம் பாருவாவே மாறுவாங்க போல இருக்கு. ஃபைனலா அந்த டாஸ்க்கும் நடந்து முடிஞ்சது. ஒண்ணுமே கிடையாது. ஒரு மாரி இனிப்பு, கசப்பு கலந்து வச்சிருப்பாய்ங்க. அத சாப்பிட்டு நம்ம மூஞ்சி ரியாக்ஷன வச்சு, அது வந்து அத்தானா, செத்தானா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறவங்களுக்கு பிக் பாஸ் வந்து அந்த லாக்டவுனுக்குள்ள போறதுக்கான ஒரு இதுவ குடுப்பாரு. டைமோட அதுக்குள்ள போயிட்டு இவங்களோட உணவுகளையும், உடைமைகளையும் மீட்டு வரலாம் அப்படிங்கிற மாரி டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில வழக்கம் போல பிக் பாஸ் இந்த வாட்டி ஜெயிச்சுட்டாய்ங்க. ஒரே ஒரு ஒண்ணு தான் நம்மளோட சூப்பர் டீலக்ஸி வந்து வினோத்து, நம்ம கனியக்கா இவங்கலாம் வந்து மாசம் ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 வாட்டி தோத்துட்டாய்ங்க. நாளைக்கு கண்டிப்பா ஜெயிப்பாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபைனலா தான் மக்களே மிரண்டு போற அளவுக்கு, "யார்றா அந்த பையன்? நான் தான் அந்த பையன்" அப்படிங்கிற மாரி ஒரு டாஸ்க் ஒண்ணு வச்சாங்க. உண்மையிலே டாஸ்க் பார்த்தீங்கன்னா, வேற லெவல். அது சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட்டான ஒரு டாஸ்க். அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சொல்றாங்கங்கிறப்ப அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டு, அங்க சொல்லப்பட்ட விஷயங்கள வச்சு நீங்க அடுத்தடுத்து அந்த டேவ கொண்டு போணுமே தவிர்த்து, அந்த இடத்திலேயே நீங்க பிரச்சனை பண்ணக்கூடாது. பாரு தான் பண்றாய்ங்க. பாரு வந்து பண்றத தவிர்த்து திவாகர் வந்து நல்லா ட்ரிகர் பண்ணி விட்டுறாரு. ட்ரிகர் பண்ணி திவாகர் அந்த டாஸ்க்கே சொதப்பிட்டாரு. சும்மா சொல்லக்கூடாதுங்க நம்ம ரம்யா ஜோவ. பயங்கரமா நம்ம எஃப்ஜே சொல்லியிருப்பாரு. இந்த கொலாடி சண்டைன்னு பார்த்தீங்கன்னா, பாரு அண்ட் ரம்யா ஜோ. பாருவ நம்ம பார்த்துட்டோம். ரம்யா ஜோவ இன்னும் பார்க்கல. ஆனா ரம்யா ஜோவ மட்டும் வாய தொறந்தாங்கன்னா, இங்க இருக்க யாராலும் தாங்க முடியாதுன்னு சொன்னாரு. அதுக்கேத்த மாரி பார்த்தீங்கன்னா, ரம்யா பேசுறப்ப நம்ம திவாகர் ஓவரா பண்ண, பாரு ஓவரா பண்ண 2 பேரையும் அடிச்சு நொறுக்கிட்டான்.
நீங்க ரம்யா வந்து அப்படியே விட்டுறணும். இந்த எஃப்ஜே லூசுக்கு முன்னாடி அவன் பேசுற பேர்னா வந்தா மட்டும் போங்க யாரும் வராதீங்க அப்படின்றான். ஆனா இவன் மட்டும் யார் பேசினாலும் உள்ள போயிட்டு போ உட்காரு 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 உட்காருன்றா. கொஞ்சம் இரிட்டேஷனா இருக்கு. ஆனா ரம்யா பயங்கரமா பாயிண்டா கேள்வி கேட்டு அழகா பார்வை லாக் பண்ணாங்க. திவாகர் நோஸ் கட் பண்ணாங்க. கண்டிப்பா வந்து இந்த 2 பேரை அடக்கக்கூடிய சக்தி, இந்த 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய யுக்தி நம்ம ரம்யா ஜோக்கிட்ட இருக்குங்கிறது என்னோட அகுமானம். உங்களோட அகுமானம் என்னங்கிறத நீங்க வந்து சொல்லிட்டு போங்க மக்களே. அதனால பாத்தீங்கன்னா வீக்கெண்டே வந்துடுத்து. இது மாதிரி வடிவேல் காமெடி இருக்குல்ல, பேசிக்கிட்டே இருக்கானே தவிர்த்து பாம்ப விட மாட்டான ஐயா அப்படிங்கிற மாதிரி இந்த வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஒரு ப்ரோமோ, யார வர போறாங்கன்னு சொல்லி அவங்களோட ப்ரோமோலாம் போட்டு விட்டாங்க. பட் ஆனா யாரும் உள்ள வந்த பாடு தெரியல. இல்லைங்கன்னா வீக்கெண்டுக்குள்ளதான் வந்து மக்கள் முன்னாடி விஜய் சேதுபதி பேசி அனுப்புவார் போல இருக்கு. சீக்கிரமா அனுப்பி விடுங்க ஐயா. அவங்க வந்தாச்சு இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா ஆக்குறாங்களாங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ முடிஞ்சிச்சுங்க. வேற பெருசா சொல்றதுக்கு இல்ல. அடுத்த வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விக்கி. டாடா பாபாய், see you.